வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கீதாஞ்சலி செல்வராகவன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மாலை நேரத்து மயக்கம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மாலை நேரத்து மயக்கம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்லாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சீனில் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. வெறும் கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கதை ஒரு மெகா சீரியல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை இவங்க படமாக்கி இருக்கிற விதம் ஒரு சரியான திரைமொழியில் சொன்னதுனால இது இன்றைக்கி ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. திரைமொழி அப்படின்னு சொன்னால் ஒரு ரேடியோ நாடகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரேடியோ நாடகத்தில் ஒருத்தர் கொல்ல போகிறாரு அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கத்தியால் குத்திடுறாரு. குத்துன உடனே அந்த குத்து வாங்கினவர், அட பாவி, என்னை கத்தியால் குத்திட்டேடா, இவ்வளோ ரத்தம் போகுதேடா, என்னை கொல்றதுக்கு எப்படிடா மனசு வந்துச்சு அப்படின்னு சத்தமாக சொல்லுவார். நமக்கு அந்த விஷுவலாக பார்க்குற வசதி இல்லாததுனால வெறும் ஆடியோ தான் இருக்குன்றதுனால அவர் சொல்கிறதுலே அவரை கத்தியால் குத்திட்டுதாவும் அதில் ரத்தம் வந்துட்டுதாவும் அவர் சாக போகிறன்றதையும் டைலாக்லேயே சொல்லிவிடுவார். இதே மேடை நாடகமாக இருந்தால் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, அவரை போய் ஒருத்தர் கத்தியால் குத்துறாருன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும். ஐயோ அம்மான்னு கத்துவாங்க. அதுக்கப்புறம் அவர் கத்தியால் குத்திடுவார், அவர் செத்துருவார். இது வந்து மேடை நாடகத்தில் இப்படி பண்ணுவாங்க. ஆனால் இது ரெண்டுக்கும் இல்லாத ஒரு வசதி சினிமாவுக்கு இருக்குது. சினிமாவில் ஒரு ரூமில் ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ரூமுக்கு வெளியிலேருந்து ஒருத்தர் கத்தியோடு உள்ளே நுழைவார். அவர் நுழைஞ்ச கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு ஹெவியான ஒரு ஆர்ஆர் போடுவாங்க, அல்லது அந்த கேமராவை ஒரு ஷேக் பண்ணுவாங்க. ஷேக் பண்ண பிறகு உள்ளே இருந்து அவர் கத்தியோடு வெளியே வருவார். அந்த கத்தியில் இருக்கிற ரத்தத்தை துடைப்பார். அப்படி துடைச்சிட்டாருன்னா உள்ளே இருக்கிறவரை ஒரு கத்தியால் குத்திட்டாரு, அவர் செத்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். இதை தான் திரைமொழின்னு சொல்கிறது. இந்த விஷயத்தை சரியாக புரிஞ்சிக்காமல், இது சரியாக கையாள தெரியாமல் இன்றைக்கும் சில டைரக்டருங்கள்லாம் ரேடியோ நாடகம் மாதிரி, மேடை நாடகம் மாதிரி விஷுவலாக சொல்ல வேண்டிய விஷயத்தை கூட டைலாகில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. டைலாகில் சொல்ல வேண்டிய விஷயத்தையே விஷுவலாக சொல்ல வேண்டியது தான் சினிமா. ஆனால் இவங்க மாற்றி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த யுத்தியை சரியாக கடைப்பிடிச்சதுனால தான் சீரியல் மாதிரி வர வேண்டிய இந்த படம் ஒரு நல்ல ஒரு படமாக வந்திருக்கு, ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு. அதுக்காக இந்த படத்தை ஒரு பெரிய காவியம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. செல்வராகவன் இதுக்கு முன்னால் இரண்டாம் உலகம்னு படம் பண்ணார். அந்த படத்தை பிவிபி தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படம் ஓவர் பட்ஜெட் ஆகி போச்சு. படமும் சரியாக போகலை. சுமாராக 50 கோடி ரூபாயில் எடுத்த அந்த படம் பெரிய லாஸ் ஆனதுனால அந்த லாஸுக்கு செல்வராகவன் குறைஞ்சது ஒரு 10 கோடி ரூபா பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கவுன்சிலில் வச்சு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி முடித்தாங்க. அதில் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, இந்த 10 கோடி ரூபாய் பணத்தை செட்டில் பண்ணாமல் செல்வராகவன் இனிமேல் படமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. அந்த 10 கோடி ரூபா பணத்தை செட்டில் பண்ணணுன்னா அடுத்தபடியாக தனுஷையோ சிம்புவோ வச்சு செல்வராகவன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அதில் வர்ற பணத்தை எடுத்து செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் அது என்ன காரணமோ அது நின்று போச்சு. அதனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் பேரில் படம் பண்ண முடியாதுன்றதுனால அவருடைய மனைவி பேரில் தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. படத்தை பார்த்தாலே தெரியுது அவர் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. இந்த படத்தை ஸ்பீல்பர்க்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு போட்டிருந்தா கூட ஸ்பீல்பர்க்கு செல்வராகவன் மாதிரி படம் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்படியே செல்வராகவன் படம் மாதிரி இருக்குது. நாமளும் செல்வராகவன்கிட்ட இந்த மாதிரியான படங்களை தான் எதிர்பார்க்குறோம். இரண்டாம் உலகம் மாதிரியான படம்லாம் நமக்கு தேவையே இல்லை. அது எடுக்கிறதுக்கெலாம் பணம் இருந்தால் போதும். இரண்டாம் உலகம் படத்தை எவன் வேணால் எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு தான் செல்வராகவன் மாதிரி விஷயம் தெரிஞ்ச டைரக்டருங்க வேணும். மற்றபடி இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சரியான ஹீரோயினை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. புதுமுகங்களாக இருந்தாலும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களும் படத்தில் வசனம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற டெக்னீஷியன்ஸும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பெரிய ஓப்பனிங்லாம் இல்லை. இந்த படத்துடைய ரிப்போர்ட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் போய் இனி பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமான செல்வராகவன் படம் பாணியிலேயே இந்த படமும் அமைஞ்சிருக்கு. செல்வராகவன் படத்தில் எப்படி அடல் சூழ்நிலை சீன்லாம் இருக்குமோ இந்த படத்துலையும் அது கண்டிப்பாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு செல்வராகவன் படம் பார்த்த மாதிரி இருக்குது. எப்படி செல்வராகவன் படங்களில் குடும்பத்தோடு போய் பார்க்க முடியாத அடல் சூழ்நிலை சீன்லாம் இருக்குமோ இந்த படத்துலையும் அது இருக்குது. அந்த படங்கள் அளவுக்கு இந்த படத்தை ஒப்பிட்டு பார்க்க முடியலனா கூட தனிப்பட்ட முறையில் இதுவும் ஒரு வித்தியாசமான படம் தான். நிச்சயமாக இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்வோம். நன்றி, வணக்கம்.